அனைவருக்கும் கதை கேளு யூடியூப் பக்கத்தின் கனிவான வணக்கம். குழந்தைகளே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்ன அப்படின்னா, ஓர் உண்மை நண்பன். பார்க்கலாமா? ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருந்தனர். அவர்கள் எப்பொழுதுமே ஒன்றாகவே இருப்பர். அவர்களை மற்றவர்கள் இரட்டையர் என்றே கூறுவர். அந்த அளவுக்கு இணை பிரியாது இருந்தனர். இருவரும் தம் ஊரில் சரியான தொழிலும் போதிய வருமானமும் இல்லாமல் கஷ்டப்பட்டனர். அதனால் அவர்கள் வேறு ஊருக்கு சென்று பிழைக்கலாம் என்று தீர்மானித்து புறப்பட்டனர். அவர்கள் ஒரு காட்டு வழியாக சென்று கொண்டிருந்த போது தூரத்தில் ஒரு கரடி வருவது தெரிந்ததும் இருவருக்கும் நடுக்கம் ஏற்பட்டது. ஒருவன், ஐயோ, கரடி வருகிறதே, மரத்தில் ஏறிக்கொண்டால் நம்மை ஒன்றும் செய்யாது, வா என்றான். மற்றவன், எனக்கு மரம் ஏற தெரியாது, என்னை ஏற்றிவிட்டு பிறகு நீ ஏறு என்று கேட்டான். ஆனால் நண்பனோ, உன்னை ஏற்றுவதற்குள் கரடி வந்துவிடும் என்று சொல்லிக்கொண்டே அருகில் இருந்த மரத்தில் சரசரவென்று ஏறிவிட்டான். பார்த்தான் இன்னொருவன். கரடியும் நெருங்கிக் கொண்டிருந்தது. உடனே அவன் செத்தவன் போல தரையில் படுத்து மூச்சை அடக்கிக் கொண்டான். கரடி அவன் அருகில் வந்து மோந்து பார்த்தது. அவன் இறந்து விட்டான் என்று நினைத்து சென்று விட்டது. அதன் பிறகு மரத்தில் இருந்த நண்பன் இறங்கி வந்து, நண்பா, நீ நல்ல காரியம் செய்தாய். உன் அருகில் கரடி வந்து நின்றதே என்ன கூறியது என்று கேட்டான். நெருங்கி இருப்பவர் எல்லாரும் நண்பர்கள் ஆக மாட்டார்கள். ஆபத்தில் உதவுபவன்தான் உண்மையான நண்பன் என்று கரடி கூறியது என்றான். அதை கேட்டு நண்பன் அவமானத்தால் தலை குனிந்தான். குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள என்னவென்றால், ஆபத்து நேரத்தில் உதவுபவனே ஓர் உண்மையான நண்பன். நன்றி, வணக்கம்.